ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் நம்மளோட பயணத்தை ஒரு இனிமையான இரவு நேர பயணத்தோட தாங்க தொடங்க போகிறோம். மேக்ஸிமம் நாம் நைட் டிரைவ் அவாய்ட் பண்ணிடுவோம். பட் இந்த டைம் பார்த்தோம்னா இந்த வீக்கெண்ட், அதாவது சண்டே, ஒரே நாளில் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகவும் பிரசித்தி வாய்ந்த முக்கியமான 2 கோயில்களில் தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ சாட்டர்டே நைட்டே நாம் கிளம்பியிருக்கிறோம். நம்மளோட இந்த பயணத்தை அவினாஷியிலிருந்து நைட்டு சரியாக 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போக போகிற கோயில் எதுன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் திருக்கோயில் தாங்க. இந்த கோயில் அவினாஷியிலிருந்து 298 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ ட்ராவல் டைம் பார்த்தோம்னா 5 hours. இடையில நம்ம எப்படியும் குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுப்போம். அது போக ரோட் கண்டிஷன் ப்ளஸ் டிராஃபிக் இதெல்லாம் பொறுத்து எப்படியும் 6 ஹவர்ஸில், அதாவது நாம் கிளம்பின டைமை வச்சு பார்க்கும்போது அதிகாலை 5 மணிக்கெல்லாம் திருவண்ணாமலை கோயிலை நாம் ரீச் பண்ணிடலாம்ங்க. இப்போ விஜயமங்கலம் டோல்கேட் கிராஸ் பண்ணுறோம். ரூட் பார்த்தோம்னா பெருந்துறைக்கு முன்னாடியே சேலம் பைபாஸ் பிரியும், அதில் தான் போகணும். சித்தோடு வழியாக போயிட்டுருக்குறோம். டெக்ஸ் வேலி கிராஸ் பண்ணுறோம். பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் கிராஸ் பண்ணுறோம். இந்த ஆலயம் பார்த்தோம்னா 3 நதிகள் சங்கமிக்கிற கூடுதுறை நதிக்கரையில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த ஆற்றின் குறுக்கே அமைஞ்சிருக்கிற பாலத்து மேலே தாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். 1 மணி ஆகுது. ஒரு குட்டி டீ பிரேக் எடுத்துட்டு மேற்கொண்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். சேலம் குமாரபாளையம் டோல்கேட் கிராஸ் பண்ணுறோம். சேலம் அரியானூர் 1008 சிவலிங்கா கோயிலை தாங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம். கேமராவில் அவ்வளோ கிளியராக தெரியலை. பட் இங்கே நேரில் பார்க்கும்போது மலை மேலே ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் செட் பண்ணியிருக்கிற அந்த லைட்டிங்ஸ் ரொம்பவுமே அழகாக இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த விநாயகா மிஷன்ஸ் தாங்க இந்த கோயிலை கட்டி பராமரிச்சுட்டு வராங்க. சேலம் மேட்டுப்பட்டி டோல்கேட். அடுத்த டோல்கேட் பார்த்தோம்னா நத்தக்கரை டோல்கேட். சரியாக 2:35க்கு நம்ம கிராஸ் பண்ணுறோம். நைட் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்குது. எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது, அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதிரி நைட் டிரைவ் பண்ணும்போது டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிற நாமளுமே தூங்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப், அதாவது நைட் டிரைவ் பண்ண போகிறீங்கன்னா அந்த அன்னைக்கு பகலில் மதியம் லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நல்லா கண்டினியூஸாக தூங்கி எழுந்திரிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட இரவு உணவை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. அதுவும் 7லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்கள். நாம் இந்த மாதிரி நைட் டிரைவுக்கு எவ்வளோ தான் ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்தாலும் கூட அந்த ஏர்லி மார்னிங் 3லேருந்து 4 மணிக்குள்ளே கண்டிப்பாக நம்மளை அறியாமல் நாம் கண்ணை அசருவோங்க. அந்த டைமில் இந்த மாதிரி மீண்டும் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் டீ பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட பயணத்தை மீண்டும் தொடரலாம்ங்க. அடிக்கடி நைட் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் நம்மளை மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நைட் டிரைவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுங்க. அவினாஷியிலிருந்து திருவண்ணாமலை கோயில் வரைக்குமே ரோட் கண்டிஷன் பக்காவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் டிரைவுங்கிறதுனால டிராஃபிக்கும் அதிகமாக இல்லாததால் நாம் பிளான் பண்ண மாதிரியே சரியாக அதிகாலை 5 மணிக்கெல்லாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலை நாம் ரீச் பண்ணிட்டோம்ங்க. காலையில் 5 மணிக்கே பார்த்தோம்னா கோயிலிருந்து கிளம்பி நிறைய பேர் கிரிவலம் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ரோட் சைட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா ரோட் சைட் கார் பார்க்கிங் ஃபுல்லாகிடும். ரொம்ப தூரம் தள்ளி போய் நம்மளோட காரை பார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டைமில் பகலில் வெயில் வேறு ஜாஸ்தி இல்லைங்களா? ஸோ ஆட்டோ பிடிச்சி தான் திரும்ப நம்ம கோயிலை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நாம் இன்றைக்கி அதிகாலை 5 மணிக்கெல்லாம் வந்துட்டதால் கோயில் என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே பார்க்கிங் ஏரியா ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ நம்மளோட காரை இங்கே சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு அண்ணாமலையார் கோயில் கோபுரத்தை நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம்ங்க. போகிற வழியில் பார்த்தோம்னா நம்ம குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி மண்டபங்கள் நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு மண்டபத்துலேயும் சார்ஜஸ் டிஃபர் ஆகுதுங்க. தலைக்கு 10லேருந்து 50 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நாமளும் இப்போ கோயிலுக்கு போக ரெடி, வாங்க போகலாம். போகிற வழியில் இருக்கிற கற்பக விநாயகர் கோயிலில் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நாமளும் கும்பிட்டுட்டு போகலாம். நம்ம அண்ணாமலையார் கோயிலில் திசைக்கு ஒன்றுன்னு மொத்தம் 4 பெரிய கோபுரங்கள் அமைஞ்சிருக்குங்க. இந்தியாவிலேயே 3வது உயரமான கோபுரம்னா அது நம்ம அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் தாங்க.
217 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரமானது கோயிலின் கிழக்கே பார்த்து அமைஞ்சிருக்குங்க. மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற பே கோபுரம் 157 அடி உயரம் கொண்டதுங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற அம்மணியம்மன் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டதுங்க. இப்போ நாம் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற 144 அடி உயரம் கொண்ட இந்த திருமஞ்சன கோபுரம் வழியாக தாங்க அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தோம்னா கோபுரத்துக்கு வெளியே தான் எல்லோரும் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ நாமளும் இங்கேயே விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா சாமி தரிசனத்துக்கு புரோக்கர்ஸ்க்கு யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம்னு போட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சரியாக காலையில் 5:59க்கு இந்த கோபுரம் வழியாக நம்ம உள்ளே போகிறோம். இந்த கோயிலில் மொத்தம் 9 கோபுரங்கள் இருக்குங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பெரிய கோபுரங்கள், அது போக இன்னும் 5 கோபுரங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக. அந்த கோபுரங்களோட பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா வல்லால மகாராஜா கோபுரம், கிளி கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம், தெற்கு கட்டை கோபுரம், அப்புறம் மேற்கு கட்டை கோபுரம்ங்க. பொது தரிசனம் வழியாக தாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலில் இருக்கிற கோபுரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா பளிச்சுன்னு ஒயிட் கலர் தாங்க கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, அதுவும் இந்த மாதிரி லைட்டிங்ஸோட பார்க்கும்போது. அடுத்த கோபுரத்துக்குள்ளே என்ட்ராகும்போது டைம் பார்த்தோம்னா சரியாக 6:09. அண்ணாமலையாரை நாம் தரிசனம் செய்கிறதுக்கு கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பார்த்தோம்னா காலை 5:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்குங்க. காலையில் சரியாக 6 மணிங்கும் போதே நம்ம பொது தரிசன க்யூக்கு வந்துட்டோம். பட் அந்த டைம்க்கே பார்க்கும்போது கோயிலுக்கு வெளியில் இருந்தே பொது தரிசன க்யூ நிரம்பி வழியிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பொது தரிசன க்யூவில் நமக்கு முன்னாடி இன்னும் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு பின்னாடியும் இன்னும் கூட்டம் வந்துட்டே தாங்க இருக்குது. இது போக இன்னும் ஸ்பெஷல் தரிசன கூட்டமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஸோ சுவாமி தரிசனத்துக்கு எப்படியும் மினிமம் 3 ஹவர்ஸாவது ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு வரலாமுங்க. வழக்கம் போல் நாம் நிற்கிற இந்த பொது தரிசனம் ஃப்ரீ தாங்க. மற்றபடி பார்த்தோம்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்துக்கு தலைக்கு 50 ரூபாயும், ஃபாஸ்ட்ராக் தரிசனத்துக்கு தலைக்கு 100 ரூபாயும், விஐபி தரிசனத்துக்கு தலைக்கு 200 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. வயதானவங்க, நடக்க முடியாமல் வர்றவங்களை கோயில் நிர்வாக சார்பாக க்யூவில் வெயிட் பண்ணாமல் அண்ணாமலையாரை நேரடியாக தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை அக்னி ஸ்தலத்தை குறிக்குதுங்க. அதனால தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படுற மகா தீபம் மூலமாக நெருப்பு ரூபத்தில் காட்சியளிக்கிற அண்ணாமலையாரை தரிசனம் செய்கிறது மிகவும் சிறப்புன்னு சொல்லப்படுதுங்க. பழங்கால கோயில் கட்டிடக்கலையை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாதுங்க. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் அந்த கால மன்னர்களின் முயற்சியால் மிகவும் சிறந்த கட்டிட கலைஞர்களையும் சிற்பிகளையும் கொண்டு ஒவ்வொரு வடிவத்தையும் அச்சு பெறலாமல் மிகவும் துல்லியமாக செதுக்கியிருக்காங்கங்க. நம்ம ஆதி தமிழர்களோட திறமைகளை பறைசாற்றக்கூடிய இந்த மாதிரியான பொக்கிஷங்களை நாம தாங்க பேணி காக்கணும். அண்ணாமலையாரை சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நாம் எதிர்பார்த்ததை விடவே ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சுங்க. அதாவது 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தோம்னா சரியாக 9:30 ஆகுதுங்க. சுமார் 24 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்தோம்னா மொத்தம் 6 பிரகாரங்கள், 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதனடியில் பாலரமணர் தவம் செய்த இடத்துல பாதாள லிங்கம், 43 செப்புச் சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம், இதெல்லாம் கூட இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குங்க. பட் இதை எல்லாமே நாம் பொறுமையாக சுற்றி பார்க்கணும்னா குறைஞ்சது நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே தேவைப்படுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது திருவண்ணாமலையில் மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை எல்லாமே பொறுமையாக சுற்றி பார்க்கலாமுங்க. பொது தரிசன க்யூ பாருங்கள், இன்னுமே எவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியுதுன்னு. இப்போ டைம் 9:30க்கு மேலே ஆகுது. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக எங்கே போக போகிறோம்னு பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு தாங்க, அதுவும் கோயிலுக்குள்ளேயே. ஆமாங்க, இங்கே நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தில் காலை 8 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் கோயிலுக்கு வர எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் இடைவிடாது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நாம் இப்போ அன்னதான கூடத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே சாப்பிட்டு முடித்தவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க.
கோயிலுக்கு உள்ளேயே பார்த்தோம்னா அங்கங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நல்லா க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நாம் அன்னதான க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக நாம் உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம் நினச்ச மாதிரியே ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ளே போக முடியல. நெக்ஸ்ட் பேட்சில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு மண்டபம் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதான் அன்னதான கூடம். இப்போ நாம் அன்னதான கூடத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்ம உள்ளே வரதுக்கு முன்னாடியே அவங்களே இலையில தண்ணி தெளித்து ஊறுகாயும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் பரிமாறி வச்சுருக்காங்க. கூடவே குடிக்கிறதுக்கு தண்ணியும் வச்சுருக்காங்க. நாம் இலையில வந்து உட்காந்ததுக்கப்புறம் சுட சுட பச்சரிசி சாதம் பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், மோர் ஒரு தடவை தான் பரிமாறுறாங்க. சாதம் மட்டும் வேணும்னா செகண்ட் டைம் வாங்கிக்கலாம். இந்த ஹால் பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 200 பேர் வரைக்கும் தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற வகையில் வடிவமைச்சிருக்காங்கங்க. அன்னதானமும் நல்லா திருப்தியாகவே இருக்குங்க. அப்புறம் இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தோம்னா 2 பெரிய தீர்த்த குளங்கள் இருக்குங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த குளம் அன்னதான கூடத்துக்கு வெளியே இருக்குங்க. மலையோடு சேர்த்து இந்த கோபுரங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எந்த கோயில்லையும் ஆகம விதிமுறைகளின்படி கருவறையில் இருக்கிற மூலவரை ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ கோயில் கருவறைகளை தவிர்த்து வெளிப்புறங்களை மட்டும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். So high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see it. கோயிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாருக்குமே பார்த்தோம்னா கோயில் நிர்வாக சார்பாக கோயிலை விட்டு வெளியில் வரும்போது லட்டு பிரசாதமாக கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், முக்தி தரும் ஆலயங்களில் திருவண்ணாமலையும் ஒன்றுங்க. நாம் இருக்கிற இடத்துல இருந்தே மனமுருகி அண்ணாமலையாரை நினச்சாலே போதும் முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம அண்ணாமலையாரை இன்னைக்கு நேரில் வந்து தரிசனம் செஞ்சதில் ரொம்பவுமே சந்தோஷம்ங்க. அதுவும் உங்களோட சேர்ந்து. திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது ரொம்பவுமே சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில். அந்த மாதிரியான விசேஷ நாட்களில் இங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை டிவிலையும் பார்த்துருக்கோம். பக்தர்கள் கிரிவலம் வரக்கூடிய இந்த பாதையில் இரவு நேரங்களில் கூட விடிய விடிய பாதையின் 2 பக்கமும் தன்னார்வலர்கள் மூலமாக அன்னதானம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமாமாங்க. இந்த கிரிவலத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்களாமாங்க. அதாவது ஒரு சிலர் சாதாரணமாக நடந்து கிரிவலம் வருவாங்க. ஒரு சிலர் அண்ணாமலையாரை நினச்சிக்கிட்டே ஒவ்வொரு அடியாக அடிமேல் அடி வைத்து கிரிவலம் வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த கிரிவலத்தை அங்கப்பிரதட்சணமாகவும் செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுமாமாங்க. அந்த அளவுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுங்கிறது ரொம்பவுமே சிறப்பும் சக்தியும் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரிவல பாதையோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 14 கிலோமீட்டர்ஸ். கோயிலிருந்து நாம் வெளியில் வரும்போதே டைம் பார்த்தோம்னா 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகிற கோயிலுக்கு இப்போவே இங்கிருந்து கிளம்புனா தான் நம்ம சரியான நேரத்துக்கு போய் சேர முடியும். பட் இருந்தாலும் கூட திருவண்ணாமலை கிரிவல பாதை எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ நமக்கு இருக்கிற டைமில் நாம் இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா கார்லேயே அப்படியே ஒரு ரவுண்டு கிரிவல பாதையை சுற்றி வரலாமுங்க. இந்த கிரிவல பாதையில் நாம் வலம் வரும்போது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுற அஷ்டலிங்கங்களை 8 திசைக்கும் ஒவ்வொரு லிங்கம்னு வரிசையாக 8 லிங்கங்களையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குங்க. கிழக்கு திசையில் இந்திரலிங்கத்தில் தொடங்கி வடகிழக்கு திசையில் ஈசான்ய லிங்கத்தில் நம்மளோட தரிசனம் நிறைவடையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையில் ஏகப்பட்ட ஆசிரமங்கள் அமைஞ்சிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள் மற்றும் இன்னும் ஒரு சில சுவாமிகளோட சமாதிகளும் இங்கே அமைஞ்சிருக்குங்க. திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. இன்னுமே இங்கே ஒரு சில சித்தர்கள் வாழ்ந்து வரதா நம்பப்படுதுங்க. அதனால தாங்க திருவண்ணாமலை சித்தர்களின் பூமி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த பாதையில் இன்னும் நிறைய தீர்த்த குளங்களும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஃபேமஸான இடுக்கு பிள்ளையார் கோயிலும் இந்த பாதையில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த இடுக்கி பிள்ளையார் கோயிலில் பார்த்தோம்னா நாம் எவ்வளவு எடையுள்ளவங்களா இருந்தாலுமே கூட ஒரு குறுகிய சந்து வழியாக ஈஸியாக நுழைஞ்சு வெளியில் வர்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம்.
பட் இது எல்லாமே அதாவது அஷ்டலிங்கங்கள், சுவாமிகளின் ஆசிரமங்கள், தீர்த்த குளங்கள், இடுக்கி பிள்ளையார் கோயில், சித்தர்களின் சமாதிகள், அப்புறம் இன்னும் இந்த பாதையில் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே நாம் நெக்ஸ்ட் டைம் இங்கே கிரிவலம் வரும்போது ஒவ்வொன்றா பொறுமையாக சுற்றி பார்க்கலாமுங்க. இங்கே திருவண்ணாமலை கோயில்லையும் சரி, கிரிவல பாதையிலும் சரி நிறைய சாதுக்கள் வசிக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி அடுத்த கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்.